வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். So we have started with the fluid properties, fluid mechanics. Already part 1 video was completed. So அதை வந்து பார்க்காதவங்க you can go and check it out. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். So here we are going to continue with the remaining properties and the remaining question bank. So before starting with the video, I request you please subscribe our channel கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். So எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. So we have started in the fluid properties. So we have discussed up to surface tension. So அது வரைக்கும் வந்து பார்த்திருப்போம். சரியா? So next வந்து capillary effect. So capillary effect அப்படினா என்னன்னா, so it is a cohesive force or surface tension. இந்த ரெண்டுனாலயுமே வரும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு அப்படினா and adhesive force. So both it is going to responsible for a capillary effect. So இதுக்கு முன்னாடி நம்ம surface tension, viscosity. So ரெண்டுமே வந்து only cohesive force மட்டும் தான் பார்த்திருப்போம். பட் கேபிலரி எஃபெக்ட் வந்து என்ன ரீசன்னாலனா கோஹெசிவ் அண்ட் அட்ஹெசிவ். கோஹெசிவ்னா சேம், சரியா? ஸோ ஓன் மாலிகுல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதா கோஹெசிவ் ஃபோர்ஸுங்கிறோம். ஸோ இங்கே வந்து டிஃபரெண்ட், இப்போ வந்து லிக்யூட் இருக்குன்னா டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ லிக்யூட் விச் மாலிகுல்ஸ் ஆர் அட்ராக்டட் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். ஸோ டிஃபரெண்ட் மாலிகுல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா வி ஆர் டிஃபைனிங் ஆஸ் அட்ஹெசிவ். சரியா? ஸோ இங்கே சிமிலர்னா கோஹெசிவ், டிஃபரெண்ட்னா அட்ஹெசிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் அந்த டயக்ராமில் யூ கேன் சி கிளியர்லி. சரியா? ஸோ இந்த ஸோ இது வந்து வாட்டரில், ஸோ இந்த மாதிரி இது மெர்க்குரி. ஸோ இது வந்து கேபிலரி ரைஸ். ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன், அதுலேருந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் த ரெஃபரன்ஸ். ஸோ இட் ரெப்ரசன்ஸ் யுவர் கேபிலரி ரைஸ். ஸோ இங்கே வந்து இட் இஸ் கோயிங் டு ட்ராப் ஃப்ரம் யுவர் ரெஃபரன்ஸ் லைன். ஸோ ஹெச் வந்து லெஸ் தேன் 0. ஸோ இங்கே வந்து கிரேட்டர் தேன் 0. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபிலரி ரைஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இங்கே வந்து கேபிலரி ஃபால் ஆஃப் மெர்க்குரி. ஸோ ஸ்மாலர் டயமீட்டர் கிளாஸ் டியூப் தான் ஹியர் வி ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க கேபிலரி ரைஸ். ஸோ ரைஸுக்கு வந்து என்ன ரீசன்னா யுவர் adhesion greater than the cohesion. So rise நாலே so first வந்து plus, சரியா? So plus வந்துச்சுன்னா so a தான் நான் first வருது. So அதனால greater than அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைஸ்க்கு வந்து adhesive greater than the cohesive. So fall னா minus. So minusனா your a is less than c. அவ்வளவுதான். சரியா? So இதான் the reason. So capillary effect. So இதான் the meniscus அப்படினா என்ன அர்த்தம்னா free surface having concave and or convex டாப் இன்சைடு த கேபிலரி. ஸோ கேபிலரி டியூப்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இப்போ கான்வெக்ஸ் கான்கேவ் இருக்குல்லையே, அதுதான் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ லைனில் ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே யூ அண்ட் இது ரிவர்ஸில் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? அதான் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் ஷேப் இன்சைடு த கேபிலரி டியூப். ஸோ இட் டிஃபைன்ஸ் யுவர் மெனிஸ்கஸ்னு அர்த்தம். ரைஸ் ஆர் ஃபால் இன்சைடு த டியூப் இஸ் டியூ டு த கான்டாக்ட் ஆங்கிள் பிட்வீன் த லிக்விட் சர்ஃபேஸ் அண்ட் த கேபிலரி டியூப். ஸோ அந்த கான்டாக்ட் ஆங்கிளை பொறுத்து தான் யுவர் ரைஸ் அண்ட் ஃபால் வந்து இந்த இவ்வளோ வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ ஆங்கிள் வந்து இப்போ லெஸ் தேன் 90 டிகிரி அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி அ ரைஸ் அண்ட் கிரேட்டர் தேன் 90 டிகிரினா இட் இஸ் கோயிங் டு பி ஃபால். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து இப்போ ரைஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ லெஸ் தேன் 90 டிகிரி ரைஸ் ஆயிருந்தா லெஸ் தேன் 90 டிகிரி ஆங்கிள் பிட்வீன் த யுவர் கான்டாக்ட் சர்ஃபேஸ், அதான் லிக்விட் சர்ஃபேஸ் கேபிலரி டியூப்குள்ள இடையில ஆங்கிள். ஸோ இது வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் ஃப்ளூயிட்னா வெட்டிங் ஃப்ளூயிட், அதான் வெட்டிங் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம், வாட்டர். ஸோ இப்போ வந்து கிரேட்டர் தேன் 90 டிகிரி, ஸோ மோர் தேன் 90 டிகிரி. ஸோ இட் ரெப்ரசன்ஸ் யுவர் ஃபால், அதான் மெர்க்குரி. ஸோ ஃபால் வந்து மெர்க்குரி வரும், அதான் நான் வெட்டிங் ஃப்ளூயிட். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ கிரேட்டர் தேன் ரைஸாக இருந்துச்சுன்னா ஏ வந்து பாசிட்டிவ், அதான் வந்து ஏ கிரேட்டர் தேன் சி, ஏ லெஸ் தேன் சி. ஸோ இதான் வந்து யூ கேன் சி இந்த டயக்ராம் கிளியர்லி. ஸோ லோ வெட்டபிள், ஸோ ஹை வெட்டபிள். சரியா? ஸோ ஹை வெட்டிங், ஸோ வெட்டிங் ஃப்ளூயிட்னா வாட்டர். ஸோ இங்கே வந்து லெஸ் தேன் 90 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. ஸோ இது வந்து மோர் தேன் 90 டிகிரி. சரியா? ஸோ இதுதான் வந்து லோ வெட்டபிலிட்டி. So capillary height of the capillary tube. So இது வந்து ஃபார்முலா H equal to 4 sigma cos theta divided by rho GD. So இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா which we are going to use to find the height of the capillary tube. So இதுதான் the height வந்து டயக்ராம்ல மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுதான் the height வந்து how we are going to calculate by using this formula. So இங்க வந்து theta equal to 0 at the water and glass interface இருந்துச்சுன்னா your theta value is 0. மெர்க்குரி அண்ட் த கிளாஸ் இன்டர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா இவர் தீட்டா வேல்யூ 128 டிகிரி 128. சரியா? ஸோ இங்கே தீட்டா வந்து 0. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த வாட்டர் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் வந்து ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யுவர் ஃபார்முலா வில் சேஞ்ச் டு ஹெச் ஈக்குவல் டு ஸோ காஸ் 0 ஒன்று தெரியும். ஸோ 4 சிக்மா டிவைடட் பை ரோ ஜிடின்னு சேஞ்ச் ஆயிடும். சரியா? ஸோ ஃபார் கேபிலரி ஆக்ஷன் டயமீட்டர் ஆஃப் டியூப் சுட் பி லெஸ் தேன் த 3 சென்டிமீட்டர். ஸோ இது டேரக்ட் அப்ஜெக்டிவ்ல கேட்கலாம். ஸோ டயாமீட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்போ தான் கேபிலரி ஆக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்து கம்மியாக இருந்தால் தான் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த டயமீட்டர் பார்த்துங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா தான் ஸோ ஃபாலோ ரைஸாக இருக்கும். இப்போ வந்து இப்போ ரொம்ப வந்து எனக்கு ப்ராடாக இருந்துச்சுன்னா கேபிலரி ரைஸ் அண்ட் ஃபாலோ வந்து நடக்காது. ஸோ அதுக்கு வந்து ஷுட் பி லெஸ் தேன் த 3 சென்டிமீட்டர் தான் டயமீட்டர் இருக்கணும்.
So when a liquid surface supports another liquid of density D, so இன்னொன்று வந்து இப்போ டெல்டா சார் ரோ பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். another liquid வந்து இப்போ density of B அப்படின்னு வச்சுக்கிறோம். then the capillary rise. so ஃபார்முலா வந்து எப்படி இருக்கும்னா யுவர் so already density of the first initial fluid minus இங்க another fluid இருக்கு இல்லையா, ரெண்டே மைனஸ் பண்ணி we are going to substitute replace அவ்வளவுதான். இங்க density டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இங்க another fluid கொடுத்திருந்தாங்கன்னா we are going to minus. so initial of density, so அதே மாதிரி இங்க மெர்க்குரியா வாட்டரோ சரியா, so அதுல இருந்து we are going to minus the another liquid, அதோட density வந்து மைனஸ் பண்ணி போடணும். so rho minus rho b into gd. so இதான் ஒரு capillary effect. so next bulk modulus. so bulk modulus என்ன சொல்றோம்னா it is a compressive stress per the unit volumetric strain. so compressive stress ங்கிறது so here we are having அதான் delta p to the volumetric strain என்னதுன்னா change in volume to the original volume. so இது always negative ல இருக்கும். so அதனால தான் so if we are taking the volume வந்து மேல கொண்டு போயிட்டீங்கன்னா v minus v, அதான் வந்து நெகட்டிவ்ல இருக்கறனால minus v போட்டுருக்கோம். so your delta p divided by இங்க delta v, இங்க டெல்டாக்கு பதிலா இங்க dp ன்னு போட்டுருக்காங்க அவ்வளவுதான். so you can replace with the density also. so இங்க மைனஸ் கட் ஆயிரும். இங்க only thing your change in density to the original density. so density வந்து again the denominator ல வந்து again we are bringing to the numerator. so density into dp divided by d rho. so இந்த டைரக்டா வந்து ஆப்ஜெக்ட் டைப்ல இந்த ஆப்ஷன் நாலு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கேட்பாங்க, இது கூட கேட்கலாம், டைரக்டா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்ரசிபிலிட்டி எப்படி சொல்லலாம், ரெசிப்ரோக்கல் ஆஃப் யுவர் பல்க் மாடலஸ். ஸோ பல்க் மாடலஸ்ங்கிறது கே, அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த கம்ப்ரசிபிலிட்டி சரியா. ஸோ கம்ப்ரசிபிலிட்டி ஃபார் எ ட்ரூலி இன்கம்ப்ரசிபிள் சப்ஸ்டன்ஸ், ஸோ யுவர் கே வேல்யூ வில் பி யுவர் இன்ஃபினிட்டி. ஸோ இது எப்படி இன்ஃபினிட்டியா மாறும்னா வி யோ நோ த டெஃபினிஷன் சரியா. ஸோ என்ன அர்த்தம்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினே இருக்காது, இன்கம்ப்ரசிபிள், கம்ப்ரஸே பண்ண முடியல, எனக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ரஸே பண்ண முடியல என்ன அர்த்தம், வால்யூம் வந்து சேஞ்சே இருக்காது. ஸோ ஸ்ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆயிரும். ஸோ யுவர் டினாமினேட்டர் வேல்யூ ஸோ கீழே வந்து இப்போ ஜீரோ ஆயிருச்சுன்னா ஸோ எனி திங் டிவைட் பை ஜீரோ வில் கெட் த இன்ஃபினிட்டி. அதான் கே வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்றோம். இன்கம்ப்ரசிபிள் இன் நேச்சர் இதுவும் கேட்பாங்க. இந்த மாதிரி இன்கம்ப்ரசிபிள் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்கலாம் சரியா. ஸோ கே வேல்யூ இன்க்ரீஸ் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃபர்தர் கம்ப்ரஷன் இன்க்ரீசஸ்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்து பல்க் மாடல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா யுவர் ரெசிஸ்டன்ஸ் டு ஃபர்தர் கம்ப்ரஷன் ஆல்சோ இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். ஸோ இங்கே அதே மாதிரி கம்பேரிசன் போடுறோம். ஸோ லிக்யூட் மீடியம், கேஸ் மீடியம். ஸோ ஹியர் டெம்பரேச்சர் ஃபர்ஸ்ட் வந்து பல்க் மாடல்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ரிவர்ஸ் சரியா. ஸோ அதே தான். ஸோ கேஸஸுக்கும் அதே தான் சரியா, இன்க்ரீஸ் தான். அங்கே இதுக்கு முன்னாடி இருந்தால் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்காஸில் பார்த்த அதே நேச்சர் தான் சரியா. ஸோ இங்கே என்ன அர்த்தம்னா கோஹெசிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த மாலிகுலர்ஸ் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து பல்க் மாடல்ஸ் வந்து இன்க்ரீஸ் கொடுத்ததுனால இங்கே கெட்டிங் இன்க்ரீஸ் காட்டியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஹையர் ரெசிஸ்டன்ஸ் டு த ஃபர்தர் கம்ப்ரஷன். ஸோ ஹியர் வி ஆர் ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குது, அதனால வி ஆர் ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுனாலே பல்க் மாடல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ இங்கே கொலிஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் ஆல்ரெடி வந்து அதே தான் சேம் இன்க்ரீஸ், ஹையர் இன்டர்னல் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஹையர் ரெசிஸ்டன்ஸ் டு த ஃபர்தர் கம்ப்ரஷன். ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த ரைட் ஒன். ஸோ இதான் ஒரு பல்க் மாடுலஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கேவிடேஷன். ஸோ கேவிடேஷன் என்ன இருக்குன்னா இஃப் யுவர் லிக்யூட் அண்டர்கோஸ் எ ப்ரெஷர் below its vapor pressure. ஸோ வேப்பர் ப்ரெஷரோட கம்மி ஆயிடுச்சு, எனக்கு ஃப்ளோ வந்து இப்போ வந்து லிக்விட் ஃப்ளோ போய்கிட்டே இருக்கு, வேப்பர் ப்ரெஷரோட என்ன ப்ரெஷரில் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா வி ஆர் ஃபவுண்டிங், சில பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதுதான் அதுக்கு ரீசன் என்ன, அது பேர் தான் இவர் கேவிடேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஃபினாமினா பேர் தான் சரியா. fluid undergoes a pressure below its vapor pressure during flow, then sudden vaporization takes place and bubbles are formed. So vapor bubbles collapses as they move from the low pressure region to the high pressure. So இப்போ என்ன ப்ரெஷர் வந்து இப்போ இங்கே லோ லெவல் வந்து இப்போ ஹை லெவல் போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பபுள்ஸ் வர வந்து ஸ்டாப் ஆயிரும், அதுதான் கொலாப்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் ஜென்ரேட்டிங் ஹைலி டெஸ்ட்ரக்டிவ் ப்ரெஷர் வேவ்ஸ். இங்கே வந்து ப்ரெஷர் வேவ்ஸ் வந்து ஹையாக வந்து இருக்கும் சரி. ப்ரெஷர் வேவ்ஸ் வந்து ஜென்ரேட்டிங், ஸோ ப்ரெஷர் வந்து அதிகமாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் எ ப்ரெஷர் ஹை ஜென்ரேட்டிங் ப்ரெஷர் வேவ்ஸ் கிரியேட் பண்ணும். And cavitation also occurs if a liquid contains dissolved air or other gases சரியா. ஸோ இது வந்து ஒன்லி திங் இப்போ வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகிறதுனாலும் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் லிக்விட் கண்டைன் டிசால்வ்ட் ஏர் ஆர் அதர் கேசஸ் வந்து உங்கள் பார்ட்டிகல் வந்து லிக்யூட்ல வந்து இருந்துச்சுனாலும் கேவிடேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். இது எதனால ரீசன்னா யுவர் solubility கெட்டிங் டிக்ரீசஸ் வித் டிக்ரீசிங் ப்ரெஷர் அண்ட் ஏர் பபிள்ஸ் ஃபார்மேஷன் சரியா. ஒரு solubility இந்த கேஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருது, அதனால we are having அந்த டிசால்வ்ட் ஏர் வந்து உள்ள வந்து நிற்கும், அந்த லிக்யூட்ல வந்து வந்துச்சுனாலும் கேவிடேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு, அதுதான் சொல்றோம். ஸோ டெம்பரேச்சர் வந்து இப்போ அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா இவர் வந்து கேவிடேஷன் வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ
அதே மாதிரி மினிமம் ப்ரெஷர் டு அவாய்ட் த கேவிடேஷன், ஏன்னா வந்து லோ லெவல் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து எவ்வளோக்கா நான் மெயின்டைன் பண்ணணும், ஸோ அட் சம் மினிமம் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணால் தான் கேவிடேஷன் வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோகான இருக்கணும்னா 4.25 கிலோ பாஸ்கல், சரியா, ஆர் 4.25 பார்னு போட்டாலும் சரியா. அட் த டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ், இதுதான். ஸோ ஃபார் ஏ பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா இவர் வேப்பர் ப்ரெஷர் ஈக்குவல் டு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஃபார் ஏ பியூர் சப்ஸ்டன்சஸ், சரியா. ஸோ தீஸ் ஆர் த கீ பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு த கேவிடேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஸோ டைமென்ஷன் அனாலிசிஸ்ல என்ன சொல்லிக்கணும்னா, ஸோ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி கேட்பாங்க எம்எல்டி. ஸோ இதை வந்து ரிலேட் பண்ணி வந்து வி ஆர் கோயிங் டு மேக் த டைமென்ஷன். ஸோ மாஸ்னா எம், லென்த் எல், டைம் டி, ஸோ டெம்பரேச்சர் இந்த மாதிரி தீட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாமே இந்த யூனிட்ஸ் தெரியும், கேஜி, மீட்டர், செகண்ட், கெல்வின். ஸோ கரண்ட்டு, ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது, சரியா. சாம்பிளர், கேண்டிலா, மோல்ஸ், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட். ஸோ இதான் வந்து டிஃபரெண்ட் டைமென்ஷன். ஸோ பேஸ்ட் ஆன் த யூனிட் ஹியர் வி ஆர் கோயிங் டு ரைட், சரியா. ஸோ மீட்டர்னா இது தெரியும், ஏரியா மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் கியூப். ஸோ இது மீட்டர் பவர் 4. ஸோ வெலாசிட்டி மீட்டர் பை செகண்ட், ஸோ மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ தீட்டாங்கிறது ஸோ டைமென்ஷன் லெஸ்ஸு, சரியா. ஸோ இது பெர் ரேடியன், ரேடியன் பெர் செகண்ட், ஸோ பெர் செகண்ட் வரும். ஸோ ஹியர் குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ, ஸோ இங்கே டிஸ்சார்ஜ் தானே, குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ, ஸோ they have mentioned. ஸோ சிமிலர்லி they have given, சரியா. ஸோ இதில் மெயினாக வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது என்னென்னு அடிக்கடி கேட்பாங்கன்னா யுவர் விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ தீஸ் த்ரீ ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட யூனிட் தெரிஞ்சால் போதும், ஜஸ்ட் யூ ஆர் மேக்கிங் த கன்வர்சேஷன். ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ கைனமெட்டிக் விஸ்காசிட்டினா மீட்டர் ஸ்கொயர் பை செகண்டு. ஸோ நியூட்டன் பை மீட்டர். ஸோ நியூட்டன் நம்மளுக்கு தெரியும், ஸ்டாண்டர்டாக உள்ளது தெரிஞ்சுன்னா போதும், mlt power -2 அது தெரிஞ்சுன்னா you can make the conversation, சரியா. ஸோ the entire table represents your dimensional analysis. ஸோ மெயினாக உள்ளது இந்த 3. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இந்த 3 போது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் we are going to make the, ஸோ யூனிட் தெரிஞ்சா போதும் டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அந்த பேசிக்ஸ் இது mlt தெரியும் இல்லையா, இதை யூஸ் பண்ணி you can make a comparison, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அதர் கீ பாயிண்ட். ஸோ இன் ஈக்லிபிரியம் ஸோ என்ன சொல்லுவோம்னா வெயிட் இன் ஏர் ஈக்குவல் டு வெயிட் இன் வாட்டர் பிளஸ் வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது ப்ராப்ளம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வெயிட் ஆஃப் ஏர் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், வெயிட் ஆஃப் வாட்டர் பிளஸ், ஸோ இங்கே வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு வாட்டர். ஸோ வெயிட் என்ன, ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் டைரக்டிங், ஸோ டேக்கிங் த, எனக்கு வெயிட் வேணும். ஸோ மாஸ் வேணும்னா இப்போ எப்படி எழுதுவோம், டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் வேணும்னா ஒரு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போடுவோம் இல்லையா, அதுதான். ஸோ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் தான் போட்டிருக்கோம். ஸோ இங்கே மாஸாக இருக்கிறதுனால இஃப் யார் மேட்க்கு மல்டிப்ளை, வெயிட் வேணும்னா எகெயின் ஜியால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், சரியா. ரோ விஜி அதான் இங்கே டென்சிட்டி ஆஃப் த வாட்டர், வால்யூம் ஆஃப் வாட்டர் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வெயிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்ட் வாட்டர் கிடைக்கும். இங்கே வெயிட் ஆஃப் த வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் த ஏர். ஸோ நெக்ஸ்ட் இந்த இது கேட்பாங்க, சரியா. ஸோ அப்சல்யூட் pressure which is equal to atmospheric pressure plus cage pressure. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ கேஜ் ப்ரெஷர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து எனக்கு அப்சல்யூட் ப்ரெஷர் வேணும்னா ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஆட் பண்ணுவோம், இங்கே வரைக்கும் உள்ளது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இங்கே அடிஷனலாக தான் இங்கே போகுது, அதனால் கேஜ் ப்ரெஷர் இங்கே ஆட் பண்ணியிருப்போம். வேக்யூம் ப்ரெஷருங்கிறது நெகட்டிவில் வரும், ஸோ அதனால் இங்கே மைனஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான், சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா இந்த ஸ்பீட் ஆஃப் ப்ரெஷர் வேவ்ஸ் ஆர் சானிக் ஸ்பீடு கேட்பாங்க. ஸோ நியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே. ஸோ கேங்கிறது பல்க் மாடுலஸ் தெரியும். ஸோ டிவைட் பை யுவர் டென்சிட்டி. ஸோ அந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் ஹியர் வி ஆர் டினோட்டிங் எஸ் ஏ யுவர் ஸ்பீட் ஆஃப் ப்ரெஷர் வேவ் நியூ ஈக்குவல் டு, சரியா. வி ஈக்குவல் டு அதான் ஃபார்முலா. ஸோ இதான் இப்போ ஆல்ரெடி பார்த்து அட்டென்ஷன் என்ன பார்த்துருந்தா ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இன் விச் மாலிகூல்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அட்ராக்டட் டு ஈச் அதர்னா அட்டென்சிவ் ஃபோர்ஸ், கோஹெஷன்னா சிமிலர். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் ஆர் ஓன் மாலிகூல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறது. So steady flow na enna solran, a flow in which the properties of the fluid remains constant with the time. So time வந்து பொறுத்து வந்து it is not going to change. So time வந்து change ஆச்சுன்னா it is not going to change, எனக்கு வந்து ஸ்டெடியா வந்து அப்படியே தான் இருக்கும். அதான் வந்து property of the fluid remains constant. So unsteady na time வந்து change ஆயிடுச்சுன்னா it is going to vary. So இந்த ரெண்டுமே time dependent-ஆ இருக்கும், steady and unsteady. So uniform flowங்கிறது space, yeah. So space வந்து பொறுத்து வந்து function வந்து அமையும். So property of the fluid remains constant at each and every point of the fluid flow. So over point வந்து it is going to remains constant. அப்படிங்கிறது we are denoting as a uniform flow. So these are the key points. So let's start with the different questions. சரியா. So TRB question வந்து we are going to start. So first question. So they have asked a plate. So 0.0
2 meter கொடுத்திருக்காங்க. So distance கொடுத்தாச்சு. From a fixed plate moves at a 20 centimeter by second. So அது வந்து velocity. So என்ன கேட்குறா viscosity. So வந்து நம்ம ஃபார்முலா distance தெரியும் y equal to so 0.02 mm ல கொடுத்திருக்காங்க. So just convert into meter. So 0.02 into 10 power minus 3 meter. So moves at 20 centimeter by second. So இது வந்து my velocity. So u value கொடுத்தாச்சு 20 centimeter by second. So இதை வந்து இப்போ நான் மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். So 10 power minus 2 meter by second. சரியா? So இங்க shear stress கொடுத்திருக்காங்க. So tau value. So shear stress is 4 Newton by meter square கொடுத்தாச்சு. So here we are going to calculate the viscosity. So mu value தான் கேட்டிருக்காங்க. So நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் tau equal to. So இங்க du ன்னு கொடுத்திருந்தா du போடுங்க. So இங்க u மட்டும் இருக்கிறதுனால u by y அவ்வளவுதான். சரியா? So இப்போ mu மட்டும் வேணும் எனக்கு. So ஃபார்முலா tau into y divided by u. So tau value தெரியும் 4 into y value தெரியும் 0.02 into 10 power minus 3 divided by u value தெரியும் 20 into 10 power minus 2. சரியா? So make the simplification. சரியா? So mu equal to so இங்க 10 power minus 2. So இங்க 10 power minus 1 ஆயிரும். So இங்க 2 into 10 power minus 2 எழுதலாம். அப்படினா 20 into 10 power minus 3 அப்படி எழுதிக்கலாம். So already ஒரு 10 power இங்க ஒரு minus 1 இங்க ஒரு minus 3. So இங்க 20 cancel ஆயிரும். So இங்க ஒரு 10 power minus 3 இங்க ஒரு 10 power. So your final answer you will get 4 into 10 power minus 4 Newton second by meter square. Option D. சரியா? So 20 cancel ஆயிரும். So இங்க ஒரு 10 power minus 3 இங்க ஒரு minus 1 total minus 4 அவ்வளவுதான். So directly here we are going to use our simple formula அவ்வளவுதான். So TRB 2017 2 mark question ல கேட்டது அது. Next 1 liter of fluid has a mass 7.5 kg then its specific gravity. சரியா? So specific gravity. So தான் here we are going to use. So mass value கொடுத்துட்டாங்க. So இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இவர் இப்போ fluid கொடுத்துட்டாங்கன்னா water அப்படின்னு எழுதுவோம். So here mass value is given 7.5 kg. So 1 liter கொடுத்திருக்கு. So you can change into meter cube. So 10 power minus 3 meter cube போட்டீங்கன்னா you will get. So எனக்கு இப்போ density of fluid வேணும்னா mass by volume. So mass எனக்கு தெரியும் 7.5. So volume தெரியும். So 10 power minus 3. So you can rewrite as 7.5 into 10 power 3. So this is the density of the fluid. So specific gravity formula just we are going to substitute 7.5 into 10 power 3. So density of water is 1000 or 10 power 3 da. So both will get cancelled. So 7.5 is the answer. Option B. Okay. So remaining questions we will discuss in the next video. So don't forget to subscribe our channel. Thank you for your valuable time. Thank you.